அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கோதுமை ரவாவில் தோசை செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்க்குறேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவா. இது கிட்டத்தட்ட கரெக்டாக 200 கிராம் கோதுமை ரவா. ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாயும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே கோதுமை ரவா சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இதுக்கு நல்லா அரைகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொத்து மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுருங்க. இப்போ எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவை ஊற்றிடலாம். நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி இது நல்லா ஃபுல்லாக பரவலாக வராது. இது திக்காக தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான தோசைங்க. கோதுமை ரவாவில் இட்லி சாப்பிட்ருப்போம், புட்டு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு முறை தோசை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், 2 சைடுமே நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி. இதே பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நைஸாகவும் இருக்குது பாருங்கள் தோசை.